அமைச்சர் துரைமுருகனுக்கு யார் வந்திருக்காங்க என்ன வந்திருக்கிறாங்கன்னு தெரியாது அப்படின்னு அவரோட பிரசன்ட்ல சொல்லிட்டு போயிருக்கிறார். இந்த ரைடு வந்து எந்த பேசிஸ்ல நடக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்க? 2019 தேர்தல் வழக்கு ஒன்று இருக்கு. அது இல்லாமல் இந்த மணல் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு டைரக்ஷன் படி சில இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அதுல சம்பந்தப்பட்ட பூஞ்சோலை சீனிவாசன் அவர் வீட்லயும் ரைடு போகுது இல்லை? யார் ஒருத்தர் ஒரு விஷயத்துல தான் தலையிட்டு இருக்காருன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை தலையிட்டு இருக்கலாம். ஒரு பெரிய பட்டியல் திமுக அமைச்சர்கள் அடுத்தடுத்து நிறைய ரைட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது அப்பப்போ பேசப்படுது. இந்த மாதிரி வரிசையா அமைச்சர் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு செந்தில் பாலாஜி விட்டீங்களே, அவர் மறந்துட்டீங்களே. இவ்வளவுதான் இந்த அமைச்சர்களுடைய நிலை, அந்த அமைச்சர்களுடைய ஒரு அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறது இவ்வளவுதான் இருக்குது. அவர்களுக்கு வந்து மக்கள் என்ன விரும்புறாங்க, மக்கள்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தோம், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையே மறந்துட்டு, எனக்கு புரியவே இல்லை. 50,000 கோடி உங்களுக்கு லீகலா வருது, இல்லீகலா 2,000 கோடி விற்கிறீங்களே, அப்ப என்ன பண்ணலாம்? 2,000 கோடி இல்ல, 2 லட்சம் கோடி இல்லீகலா போகுது சரக்கு. திமுக அரசு ஒரு எந்த விதத்திலையும் தமிழகத்திற்கோ தமிழக மக்களுக்கோ பிரோஜனமான அரசு இல்லை. அது நேற்று மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி திமுக அரசு, மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ரைடுகள் தேர்தல் நேரத்தில் எத்தகைய சிக்கல்களை, நெருக்கடிகளை கொடுக்கணும்? நான் திருப்பி சொல்றேன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் பாமக செய்தி தொடர்பாளருமான திரு வினோபா பூபதி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் மற்றும் நேற்று நடந்த பாமகவினுடைய அந்த போராட்டம், அதில் நடந்த கைது நடவடிக்கைகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்று நடந்த ஒரு சம்பவம், அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் இப்போ இருக்கிற வீட்டில் வந்து ரைடு, அவங்க காட்பாடியில் சம்மந்தப்பட்ட இடங்களில் ரைடுன்னு சொல்லி ஒரு 5 இடங்களில் ரைடு போயிட்டுருக்கு, இடி ரைடு. அமைச்சர் துரைமுருகனுக்கு யார் வந்திருக்காங்க என்ன வந்திருக்கிறாங்கன்னு தெரியாது அப்படின்னு அவரோட ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு போயிருக்கிறார். ஒரு பக்கம் ஆலோசனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, வழக்கறிஞர் கூடயும் முதல்வர் சந்திச்சதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இந்த ரைடு வந்து எந்த பேசிஸில் நடக்கிறதாக நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ரைடு வந்து இது எந்த அளவிற்கு நம்ம யூகிக்கலாம், இல்லை எடுத்துகிட்டு போகலாம்? இது பேசிக்காக அந்த 2019 கேஸை பேஸ் பண்ணி அப்படின்றதும் சொல்லப்படுது. இதில் உங்களுடைய பார்வை? இல்லை, அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் அவருக்கே உடைய பாணியில் எனக்கே அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, நானே அந்த நியூஸ் கேட்டு தான் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் வழக்கறிஞர்கள் சந்திக்கிறதா செய்திகள் வெளியாகுதுன்னு. இடியை பொறுத்த வரைக்கும் அவங்க சாயந்தரமாக தான் அல்லது அந்த அந்த ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸே சொல்லுவாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும் இது எந்த விஷயத்துக்காக அவங்க ரைடு வந்திருக்காங்கன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி 2019 தேர்தல் வழக்கு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இந்த மணல் விஷயமா வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு டைரக்ஷன் படி சில இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இல்லை அது சம்பந்தமாவா இல்லை 2019 தேர்தல் விஷயமான்றது நமக்கும் தெரியாது. ஆனா நமக்கு தெரியும் சம்பந்தப்பட்ட பூஞ்சோலை சீனிவாசன் அவர் வீட்லயும் ரைடு போகுது இல்லை? நமக்கு தெரியாது. யார் ஒருத்தர் ஒரு விஷயத்துல தான் தலையிட்டு இருக்காருன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை தலையிட்டு இருக்கலாம். அது நம்ம வந்து கான்கிரீட்டா நமக்கு டேட்டாஸ் இருந்தால் தான் நம்ம பேச முடியும். ஆனா நம்ம வந்து ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கலாம். திமுக அரசு ஒரு எந்த விதத்திலையும் தமிழகத்திற்கோ தமிழக மக்களுக்கோ பிரோஜனமான அரசு இல்லை. அது நேற்று மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி திமுக அரசு, மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஒரு பெரிய பட்டியல் திமுக அமைச்சர்கள் அடுத்தடுத்து நிறைய ரைட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது அப்பப்போ பேசப்படுது. இந்த மாதிரி வரிசையா அமைச்சர் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு செந்தில் பாலாஜி விட்டீங்களேங்க, அவர் மறந்துட்டீங்களே. இந்த ஆட்சிக்கு ஒரு இண்டிகேட்டர்னா அவர் தான். அவருடைய வரலாறு, அவருடைய வழக்கு, அவருடைய நிலைமை, அவருக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை பார்த்தாலே தெரிஞ்சும் இந்த அரசு மக்களுக்கானதா இல்ல அமைச்சர்களுக்கானதான்றது உங்களுக்கே தெரியும். இது எல்லா மக்களுக்கும் தெரியுது. நீங்க ரோட்ல போறவங்க எல்லாம் கேட்கறாங்க. இளைஞர்கள் கேட்கறாங்க, பெண்கள் கேட்கறாங்க, மாணவர்கள் கேட்கறாங்க, விவசாயிகள் கேட்கறாங்க, ஓகேங்களா, நீங்க வியாபாரிகள் கேட்கறாங்க. எல்லாருமே கேட்கறது நீங்க சொன்னது ஒண்ணு, கோரிக்கை சொன்னது ஒண்ணு. நான் உங்களுக்கு அதை நம்பி ஓட்டு போட்டோம். எங்களுக்கு கிடைச்சது என்ன? நீங்க போயிட்டு அரசு ஊழியர்களை கேளுங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இல்லை முடியாதுன்னு ஏற கட்டிட்டாங்க அந்த விஷயத்த. நீங்கள் வந்து தற்காலிக ஆசிரியர்கள், தற்காலிக பேராசிரியர்கள், தற்காலிக மருத்துவர்கள், தற்காலிக செவிலியர்கள் அவங்களெல்லாம் பணி நிலைப்பு கொடுப்போம், அவங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுப்போம்னாங்க. ஒன்றும் நடக்கலை. கல்வி கடன் வந்து நாங்கள் வந்து ரத்து பண்ணுவோம்னு மாணவர்கள்ட்ட சொன்னாங்க.
அது நடக்கல. விவசாய கடன் ரத்து பண்ணுவோம்னு சொல்லி விவசாயிகள்கிட்ட சொன்னாங்க, அது நடக்கல. நாங்க வந்து நகைக்கடன் ரத்து பண்றோம்னு சொல்லி பெண்கள்கிட்ட எல்லாம் சொன்னாங்க, அது நடக்கல. நாங்க வந்து எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க, அது நடக்கல. மந்த்லி கரண்ட் பில் கட்டலான்னு சொன்னாங்க, அது நடக்கல. நாங்க கரண்ட் பில்லை ஏத்தவே மாட்டோம்னு சொன்னாங்க, இன்னைக்கு வந்து கரண்ட் பில்லை 3 தடவை ஏத்திட்டாங்க. நாங்க வரியெல்லாம் நாங்க ஏத்தவே மாட்டோம்னு சொன்னாங்க, சொத்து வரியிலேருந்து தண்ணி வரியிலேருந்து வீட்டு வரியிலேருந்து எல்லா வரியுமே இவங்க ஏத்துறாங்க. இவர்கள் சொன்னதை எதுவும் செய்யவில்லை, சொல்லாததை எல்லாத்தையும் இந்த மக்கள் மேல திணிக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல இன்னும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்க இன்னும் வந்து கல்வியில நீங்க பாருங்களேன், கல்வி விஷயத்துல எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியும், தனியார் இதெல்லாம் இல்ல அமைச்சர் அவர் சொல்றாரு. எப்படி இந்த செய்திலாம் ஏன் வெளியே வருது? நான் சொல்றது இவர்கள் ஒரு கமாண்டிங்கான ஒரு மினிஸ்டர் இருந்தா, கமாண்டிங்கான ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தா, செக்ரட்டேரியட் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு செக்ரட்டேரியட், உங்களுக்கு ஜெனரல் சீஃப் செக்ரட்டரி உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் இங்க இருக்க ஸ்டேட் செக்ரட்டரி, ஒவ்வொருத்துக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எப்படி வெளியே போகுது நியூஸ்? அதுக்கே நீங்க வந்து முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க திருப்பி. அப்படி ஒரு விஷயம் நகர்வு இருக்கிறதுனால தான் பேசுறாங்க. இதுல பேர் என்ன, நீங்க அதுக்கான முடிவுகள் இருக்குல்ல. நீங்க இன்னமும் உங்களுக்கு இதே அன்பில் மகேஷ் அவர்கள் பணி நிலைப்பு கொடுத்து ஊதிய உயர்வு கொடுப்போன்னு அந்த தற்காலிக அரசு சொன்னாரா இல்லையா? அவர்கள் போராடுறாங்கல்ல, அவர்கள் வந்து சந்திக்கிறாரா? சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்குறாரா? இவ்வளவுதான் இந்த அமைச்சர்களுடைய நிலை. அந்த அமைச்சர்களுடைய ஒரு அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துன்றது இவ்வளவுதான் இருக்குது. அவர்கள் வந்து மக்கள் என்ன விரும்புறாங்க, மக்கள்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தோம், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையே மறந்துட்டு நாள் ஒரு வண்ணமும் பொழுது ஒரு மேனியும் இவர்களுடைய வேலை என்னன்னா, எதையாவது ஒன்று குறை சொல்லிட்டு எங்களால முடியல. சாதிவாரி மக்கள் தொகை மாநில அரசுக்கு இருக்கு உரிமை, அதை எடுக்கிறது எங்களுக்கு முடியலன்னு உட்காந்துருக்காங்க. இவர்கள் வந்து என்ன கொள்கை குன்றுகளை அவங்க மாநில உரிமையை காப்பாற்றுவதற்கு வக்கு இல்லைங்க அவங்களுக்கு. கேட்ட இது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பா இருக்கட்டும், நீங்க நீட்டு விஷயத்தா இருக்கட்டும், இல்ல கச்சத்தீவு இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து அந்த காவிரி தண்ணி விஷயமா இருக்கட்டும், நீங்க கேரளாலேருந்து வந்து கழிவுகளை, மருத்துவ கழிவுகளை வந்து இங்க கொட்டுறாங்க. ஏதாவது இவங்க மாநில உரிமையை வந்து அந்த இங்க இருக்கிற நிலத்தை காப்பாற்றணும், இங்க இருக்கிற கனிம வளத்தை காப்பாற்றணும், இங்க இருக்கிற நீரை காப்பாற்றணும், இங்க இருக்கிற பண்பாடு கலை, நீங்க இருக்கிற மொழி, இங்க இருக்கிற மக்கள் விவசாயம், இங்க இருக்கிற எல்லாத்தையும் காப்பாற்றணுன்ற அக்கறையே இல்லை இவங்கள்ட்ட. அப்புறம் என்ன பண்ண முடியும் உங்கள்கிட்ட? ஸோ இதெல்லாமே தேர்தல் நெருக்கத்தில் வெளிப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்பயே வெளுக்குது தேர்தல் நேரம். என்ன இருக்கு இன்னைக்கே நாருதுங்க. எஸ்பெஷலி தேர்தல் நேரத்தில் நான் சொல்றேன், அதுல பர்டிகுலர் இந்த ரைடுலாம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, கடந்த கால ரைடுகள், அது தொடர்பான விசாரணைகள், இன்னும் அடுத்தடுத்த ரைடுகள் வரலாம் எதிர்பார்க்கப்படுற இந்த ரைடுகள் தேர்தல் நேரத்தில் எத்தகைய சிக்கல்களை, நெருக்கடிகளை கொடுக்கணும்? நான் திருப்பி சொல்றேன், தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டு இருக்குது. இப்போ எங்க தேர்தல் நேரம் எங்க இருக்குது? நீங்க தேர்தல் நேரம்னு சொல்றீங்க, எங்க இருக்குது? 2 ஆண்டு இருக்குதுங்க. இப்பவே தேர்தல் மூடுக்கு யார்? டிஎம்கே தான் வந்திருக்கு. அத்தகைய பொறியில மாட்டிக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்கிறேன். அவங்க நீங்க இதெல்லாம் 2வது பட்சம். மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க. மக்கள் கோவத்துல இருக்காங்க. மக்களுடைய கோவத்துக்கும் மக்களுடைய ஆதங்கத்துக்கும் இவங்க ஆளா இருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய டிராப். உங்களுடைய நம்மளே விவாதம் பண்ணுவோம். திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள், அறிக்கைகள் என்ன, தேர்தல் வாக்குறுதி வச்சுப்போம், ஒவ்வொரு துறையா பேசுவோம், ஒவ்வொரு வாக்குறுதியா பேசுவோம், மனசாட்சியை தொட்டு பேசுவோம். இவர்கள் சொன்னதுக்கும் இவர்கள் நடந்து கொண்டதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதை விடவா ஒரு பெரிய விஷயம் அந்த தேர்தலில் அவங்க தோக்கிறதுக்கு தேவைப்படுது? ஈடிலாம் 2ஆம் பட்சம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நீ ஓட்டு போடுறவன் என்ன எதிர்பார்ப்பான்? ஐயோ இந்த ஆட்சினால. நான் சொல்றேங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிடைத்தது மாதிரி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எந்த முதலமைச்சருக்கும் கிடைச்சிருக்கு. மக்கள் பல பிரச்சனைகளை மறந்துட்டு இவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க. அதை அவர் ஒரு வாய்ப்பா எடுத்துட்டு, இந்த மக்கள் நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, நாம் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவர் செஞ்சிருக்கணும். மாறாக விளம்பரத்தை தவிர வேற எதையுமே இவர் பண்றதில்ல. உண்மைதான், விளம்பரத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு பிரச்சனையே என்னன்னா, இவங்க பண்ற விளம்பரத்துக்கும் கீழே நடக்கிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லாதனால மக்கள் இந்த ஆட்சியை தூக்கி எறிய போறாங்க. இவர் வீடியோ போட்டாரா இல்லையா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக நான் இருக்கேன் உங்களை காப்பாத்தன்னு போட்டாரா? காப்பாத்துறாரா? கையில கழுத்து போட்டா டாஸ்மாக முடியலாம். ஆனா என்ன வீடியோ போடுறாரு? மதுவுக்கு அடிமையாகாதீர்கள் அப்படின்னு வீடியோ போடுறாரு. வீடியோ போடுறதுக்கு சீஃப் மினிஸ்டரா இல்ல கையெழுத்து போட்டு மதுக்கடையில் மூடுறதுக்கு சீஃப் மினிஸ்டரா? அவர்கிட்ட யாராவது சொல்லணும், வீடியோ போடுறது உங்க வேலை இல்லைங்க சார், நீங்க கையெழுத்து போட்டு நீங்க சில வேலையை பண்ணி யாராவது சொல்லணும். அந்த முதலமைச்சருக்கு யார் சொல்றதுக்கு இருக்கா? பிராக்டிகலி பார்க்கும்போது நிதி நெருக்கடி, அதை டாஸ்மாக் தான் கொஞ்சம் கை கொடுக்குற அந்த வருமானம், இந்த மாதிரியான ஒரு மாதிரியே சமுதாயத்தை சீரழிக்கிற பல வியாபாரம் இருக்கு. அந்த வியாபாரத்தெல்லாம் பண்ண சொல்லிடலாமா? அதை ஆதரிக்கல. இப்படியான ஒரு சிக்கல், அதுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்க, மாற்று வழி இல்லைன்னு சொல்லி இதை நிறுவாதீங்க. மாற்று வழி 1000 வழி இருக்குது. மாற்று நீங்க ஒண்ணு வேணாம்,
1000 ரூபாய் வீட்டுல கொடுத்துக்கிட்டு 2000 4000 5000 புடுங்குறீங்களே டாஸ்மாக் மூலியமா. நீங்க டாஸ்மாக் நிறுத்தினாலே ஒரு வீட்டுக்கு 8000 10,000 கிடைக்குமே. யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்திட்டு இருக்காங்க இவங்க? டாஸ்மாக்ல இருந்து வருமானத்தை வச்சு நாங்க வந்து ஆட்சி நடத்துறோம். மிக கேவலமான திருப்பி இந்த பொய்யை திமுக அரசும் திமுக ஜால்ரா அடிக்கிற சில எக்கனாமிஸ்ட் சில பேர் இருக்காங்க. நான் பேர் சொல்ல எனக்கு விரும்பல. கேட்டா பிளானிங் கமிஷன்ல இருக்காங்க, இந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் சில பேர்லாம் இருக்காங்க. வெக்கமே இல்லாம வந்து சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? சாராய கடையில இருந்து வர வருமானத்தை வச்சு நாங்க ஓட்டுறோம் அப்படின்னு. நீ சாராய கடை நிறுத்தினாலே ஒரு பெண்கள் கையில என்ன இருக்கும்? தாலி செயின் இருக்கும், முதல்ல தோடு இருக்கும், மூக்குத்தி இருக்கும், அது செருவாடு சேர்த்து வச்சிருக்கும்ல, அது இருக்கும். நீ டாஸ்மாக் மூடனா, நீ டாஸ்மாக் மூடாதனால தாலி இல்ல, செயின் இல்ல, தோடு இல்ல, மூக்குத்தி இல்ல, செருவாடு சேர்த்து வச்சதும் இல்ல, கடைசியில உயிரே இல்லாம பல பெண்கள் சாவுறாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு கேவலமான இழிவான ஒரு பொருளாதார கொள்கையை பேசி இந்த தமிழக அரசும் இந்த திராவிட எக்கனாமிஸ்டும் சில பைத்தியக்காரங்க இருக்காங்க. இவங்க தான் சொல்லிட்டே இருக்காங்க. என்ன இல்லை உங்களுக்கு பொருளாதாரத்தை வந்து பெருக்கிறதுக்கு? விவசாயத்துல வந்து பொருள் ஈட்ட முடியாதா? தொழில்துறையில பொருள் ஈட்ட முடியாதா? நீங்க சர்வீஸ் செக்டர்ல பொருள் ஈட்ட முடியாதா? இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல பொருள் ஈட்ட முடியாதா? வெக்கமா இல்ல? சாராயத்துல காசு வரும் காசு வரும்னு இன்னமும் எத்தனை இளைஞர்கள் ஏமாத்த போறீங்க? இன்னைக்கு அவன் +1 +2 எக்கனாமிக்ஸ் படிக்கிறான், காலேஜ்ல எக்கனாமிக்ஸ் படிக்கிறான், பேப்பர் படிக்கிறான், அவன் சோசியல் மீடியால பேப்பர் படிக்கிறான். எத்தனை காலத்துக்கு இந்த எக்கனாமிக்ஸ் கேவலமான இழிவான பொருளாதார நிலையை பத்தி பேசிட்டு இருப்பீங்க? சாராயம் வித்த காசு வச்சு தான் நாங்க ஆட்சி பண்றோம்னு சொல்றதுக்கு நீ பேசாம வேற எங்கேயோ போயிடலாமே. நீ எதுக்கு ஆட்சியில இருக்க? பணம் ஈட்டுறதுக்கு உனக்கு வழி இல்ல, வக்கு இல்லைன்னா சொல்லிட்டு போயிடு. அது இதுக்கு டாஸ்மாக் தான் எனக்கு சாராய, அதை வச்சுதான் நாங்க வந்து ஈட்ட முடியும்ன்றது எவ்வளவு கேவலமான இழிவான சில பொருளாதார நிபுணர்னு சில பேர் உட்காந்துக்கிட்டு இந்த அரசுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தானுங்க போன 5 ஆண்டுகள்ல. எங்க போனானுங்க அவனுங்கெல்லாம்? அவனுக்குலாம் ஒரு சம்பளம் கொடுக்குற மாதிரி ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சோன்னே அவன் இன்னமும் அதே வாசிச்சுட்டு இருக்கானுங்க. இதே தமிழ்நாட்டுல எக்கனாமிக்ஸ் படிச்ச எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க, எத்தனையோ IAS ஆஃபீஸர் இருக்காங்க, எத்தனையோ பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு கேளுங்க பாப்போம். நாங்க ஒண்ணு நாளைக்கே நீங்க சாராயத்தை மூடிடுங்கன்னு சொல்லல, படிப்படியே செய்ய முடியாது உங்களால. எனக்கு புரியவே இல்லை. 50,000 கோடி உங்களுக்கு லீகலா வருது, இல்லீகலா 2000 கோடி விற்கிறீங்களே, அப்ப என்ன பண்ணலாம்? 2000 கோடி இல்ல, 2 லட்சம் கோடி இல்லீகலா போகுது சரக்கு. 2 லட்சம் கோடி சரக்கு போகுது, 10 லட்சம் கோடி உங்களுக்கு சோசியல் காஸ்டா மாறுது. சாராயம் குடிச்சவன் வேலை செய்ய மாட்டான், ரோட்ல அடிபடுவான், அவனுக்கு டாக்டர் செலவு, 108 செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு. அவன் குடும்பத்துல போய் அவன் இறந்துட்டான்னா அந்த குடும்பம் வந்து வீணா போயிடும். இவன் போய் யாரையாவது முட்டினா அந்த குடும்பம் நாசமா போகும். இந்த மாதிரி பாலியல் ஸ்கேம்கள் நடக்குது. சாராயத்துக்கும் போதைக்கும் சட்ட ஒழுங்குக்கும் நேரடி ரிலேஷன் இருக்குது. அதிகமா சாராயம் இருந்தா, அதிகமா போதைப் பொருள் இருந்தா அதிகமா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும். இதை கூட இந்த அதிகாரிகளுக்கு தெரியாது. இதுல பொருளாதார ஒரு ரேஷனாலிட்டியை கொண்டு வந்துட்டு இதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு உட்காந்துருக்கவங்க எங்க இப்போ சொல்லலாம் படிச்சவன் எல்லாம் போவான் ஐயோன்னு போவான்னு பாரதியார் சொன்ன மாதிரி இதான் நடக்க போகுது இந்த நாட்டில். ஸோ நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க சார். இதெல்லாம் மக்கள் இடத்தில் போய் சேரட்டும். மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.